கரூர் வேலுசாமிபுரத்தில் காங்கிரஸ் குழுவினரும் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பான அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம். உயிரிழந்த நபர்களின் உறவினர்களை சந்தித்து காங்கிரஸ் குழு ஆறுதல் கூறிய போதும் அந்த இடத்திலும் காங்கிரஸ் குழு ஆய்வு செய்தது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, உங்க விரிவான தகவல். வணக்கம். நிச்சயமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கடந்த 27ஆம் தேதி அன்று கரூர் வேலுசாமிபுரத்தில் மக்கள் சந்திக்கும் பயணத்தை மேற்கொண்டார். அப்பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் வேணுகோபால், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜய் வசந்த், ஜோதிமணி உள்ளிட்ட குழுவினர் வேலுசாமிபுரம் பகுதியில் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டனர். பின்னர் உயிரிழந்த நபர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அப்பொழுது ஒரு பெண்மணியானது துக்கம் தாழாமல் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென அவருக்கு மயக்கம் ஏற்பட்டது. மயக்கமடைந்த நிலையில் கீழே சரிந்தார். அப்பொழுது அவரை தூக்கிச் சென்று அவர்கள் வந்த காரிலேயே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சம்பவம். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.